ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழில் 3 சொல்லினா நான் 2 சொல்லினா இந்த எழுத்துக்களை எவ்வாறு எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதுவது வாசிப்பதுங்கிறத பற்றி நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நாங்கள் வீடியோக்கு போகலாம். நாங்க இந்த நவை எவ்வாறு ஒரு பேரொன்று சொல்லி அழைப்போம். அதாவது தன்னகரம் என்று சொல்லி நாங்க இத அழைப்போம். இந்த எழுத்தை நாங்க உச்சரிக்கும் போது இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு நாக்கை சற்று முன்னோக்கி முன்பல்லோடு உரசியவாறு மேல் நோக்கி முன்பல்லோடு உரசியவாறு ந அப்படின்னு சொல்லி நாங்க உச்சரிப்போம். இவ்வாறு நாங்க எழுத்துக்களை உச்சரிக்கும் போது உங்களுக்கு எழுதும் போது எழுத்து பிழையில் உள்ள பிரச்சனைகளில் இருந்து நாங்க விடுபடுவதற்கு எங்களுக்கு காரணமாக அமையும். அடுத்தது நாங்க பார்க்க போறோம் 2 சொல்லி எண் ந. இந்த 2 சொல்லி எண்ங்கிறத நாங்க ஒரு பேரொன்று சொல்லி அழைப்போம். அதாவது ரன்னகரம். இதை நாங்க 2 சொல்லி சொல்லாமலுக்கு இதுக்கு ஒரு பேரொன்று சொல்லி அழைக்கிறோம். நாங்க எவ்வாறு சொன்னால் ரன்னகரம் சொல்லி அழைப்போம். இதை நாங்க எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு நாக்கை சற்று பின்னோக்கி, அதாவது நாங்க முதல் படத்துல நாங்க பார்த்தோம் நாக்கை முன்ன சொல்லும் போது அது நாக்கை முன்பல்லோடு உரசியவாறு சொல்லுவோம். ஆனா இந்த 2 சொல்லினவை ரன்னகரம்ங்கிற இந்த எழுத்தை நாங்க உச்சரிக்கும் போது சற்று பின்னோக்கி, நாக்கை சற்று பின்னோக்கி மேல்தாடையோடு ஒட்டியவாறு சொல்லி நாங்கள் சாதாரணமாக உச்சரிக்க வேண்டும். அடுத்தது நாங்க பார்க்க போறது 3 சொல்லி எண் ந. இந்த எழுத்தை நாங்க ஒரு பேரோடு சொல்லி அழைப்போம். எவ்வாறு என்று சொன்னால் தன்னகரம், அதாவது தன்னகரம் என்று சொல்லி அழைப்போம். நான் இதை உச்சரிக்கும் போது எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு நாக்கை நன்றாக பின்னோக்கு மேல்தாடையோடு ஒட்டியவாறு தன்னகரம் என்று சொல்லி நாங்கள் உச்சரிக்க வேண்டும். இவ்வாறு நாங்கள் உச்சரிக்கும் போது எங்களுக்கு எழுத்து பிழைகளில் உள்ள பிரச்சனையில் இருந்து நாங்கள் விடுபடுவதற்கு எங்களுக்கு இந்த வீடியோ எங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அதாவது மேலும் சில இவ்வாறான சொற்களை நாங்கள் எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்று சொல்லி சில உதாரணங்கள் மூலம் நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல பாருங்க, நான் இதை எவ்வாறு வாசிக்க வேண்டும் சொன்னா கண்ணீர். அதாவது 3 சொல்லி வரும்போது நாங்க நாக்கை நல்லாக பின்னோக்கி மேல்தாடையோடு ஒட்டியவாறு கண்ணீர் அப்படின்னு சொல்லி வாசிப்போம். அதே மாதிரி கண்ணம்மா, அதேவாறுதான் அவ்வாறேதான் நாங்க இந்த 3 சொல்லி எடுத்து வரும்போது நாக்கை பின்னோக்கி உச்சரிக்க வேண்டும். அதே போல பொன்னி, கன்னம், இந்த 2 சொல்லின வரும்போது நாங்கள் மேலே கூறியது போல நாக்கை சற்று பின்னோக்கி நாங்க லேசாக உச்சரிக்க வேண்டும். அதாவது பொன்னி, கன்னம் என்றவாறு உச்சரிக்க வேண்டும். அதே போல இதை நாங்க வாசிக்கும் போது அந்நியன், சென்னாய், அதாவது இந்த ந வரும்போது நாங்கள் உச்சரிக்க வேண்டும். எவ்வாறு என்று சொன்னால் எங்களோட நாக்கை சற்று முன்பல்லோடு உரசியவாறு நாங்க இத அந்நியன் என்று சொல்லி நாங்க உச்சரிக்க வேண்டும். அதாவது
நாங்க இதை உச்சரிக்கிற முறையோடு நாங்க இதை எழுதும் போதும் நாங்க 3 சொல்லி எழுத்து வரும்போது அதுக்கு அடுத்ததாக வரும் எழுத்து அது 3 சொல்லி எழுத்தாகவே தான் வரும். அதாவது இந்த இடத்துல 3 சொல்லி போட்டு அதுக்கு அடுத்ததாக 2 சொல்லி அவ்வாறு வர முடியாது. ஏன்னு சொன்னால் 3 சொல்லி எழுத்து வரும்போது அதுக்கு அடுத்த எழுத்து அது 3 சொல்லியாகவே வரும். ஏன்னு சொன்னால் இதை நாங்க இரட்டை எழுத்துன்னு சொல்லுவோம். ஒரே முறையில வார எழுத்துக்கள் சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி கண்ணம்மா அது 3 சொல்லி எழுத்து வரும்போது அதுக்கு அடுத்ததாக அதே மாதிரிதான் அவ்வாறே தான் எங்களுக்கு வரும். அதே போல 2 சொல்லி எழுத்து எண் வரும்போது அது நாவா இருக்கலாம், நாவா இருக்கலாம், நூவா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது 2 சொல்லி எழுத்தாகவே இருக்கும். அதே போலதான் கன்னம். அதே போல இந்த ந வரும்போது அதுக்கு அடுத்ததாக அதே ஒற்றிய அதே மாதிரியான எழுத்தாகத்தான் பக்கத்துல வரும். அதை நாங்க சில உதாரணங்கள் மூலம் பார்ப்போம். தண்ணீர். இங்க பாருங்க மாணவர்களே. இங்கு தண்ணீர் என்று கூறும்போது இங்க 3 சொல்லியும் நான் உச்சரிக்கும் போது தண்ணீர்ங்கிறது நாக்கு நல்லாக பின்னோக்கியவாறு தான் உச்சரிக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஏற்கனவே நாங்க கூறியது போல பின்னோக்கியவாறு தான் உச்சரிக்க வேண்டும். அதே போல நாங்க 3 சொல்லியாக அது வரும்போது அதுக்கு அடுத்து இன்னொரு ரூல் சொல்லி இல்ல என்னன்னு சொன்னால் 3 சொல்லி எழுத்து வரும்போது அதுக்கு அடுத்ததாக வருவது 3 சொல்லி எழுத்தாகவே வர வேண்டும். இல்லாமல் அது 2 சொல்லியாக வரும்போது அது பிழை. இவ்வாறுதான் 3 சொல்லி எழுத்தாகவே அது வரும். இவ்வாறுதான் நாங்க அதை சரியாக தண்ணீர் என்று சொல்ல முடியும். அதே மாதிரி பொன்னம்மா. பொன்னம்மா என்று கூறும்போது நாங்க அதுக்கு 2 சொல்லியாகவே வரும். சாதாரணமாக உச்சரிக்க வேண்டும். பொன்னம்மா என்று சொல்லி. அங்கே இங்கே 2 சொல்லி போட்டு அதுக்கு அடுத்ததாக நாங்க 3 சொல்லி போடும்போது அது பிழை. அதை நாங்க 2 சொல்லியாக வரும்போது அதுக்கு அடுத்ததாக வருவது 2 சொல்லியாகவே வரும். அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். என் நாடு. இது இவ்வாறான இந்த ந வரும்போது நாங்க ஏற்கனவே கூறியது போல அதுக்கு அடுத்ததாக வருவது அதே மாதிரியான ஒரு எழுத்து தான் வர வேண்டும். இங்கு 3 சொல்லி ந வந்திருக்கிறதால அது பிழை. அதை நாங்க இவ்வாறு தான் எழுத வேண்டும். இவ்வாறு எழுதுவதுதான் நாங்க சரியான விடயமாகும். எனவே நாங்க மேலும் சில தமிழ் எழுத்துக்களை எவ்வாறு பிழை இல்லாமல் எழுதுவது என்கிற பற்றி மேலும் இன்னும் சில வீடியோக்களை நாங்க பின்னர் பார்ப்போம். நாங்க அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, அஸ்ஸலாமு அலைக்கும்.